والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لهن مثل الذي عليهن بالمعروف. قال النبي صلى الله عليه وسلم المرأة عورة إذا خرجت من بيتها استشرفها الشيطان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அற்புதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் அப்துல் ஹமீத் மன்பஇ ஹஜ்ரத் அவர்களுக்கும், இறுதியாக நிறைவுரை ஆற்ற இருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான ஷேகுத் தரீகா உஸ்மானியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் SS ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அற்புதமான முறையிலே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எங்களது பாசத்திற்குரிய ஹஜ்ரத் பேச்ச நான் கேட்கணும்னு வந்தாக்கா பேசி முடிச்சுட்டாங்க. முகமது அபு தாஹிர் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கும், ஃபைசுல் அன்வார் அரபு கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கிற SN ஹாஜா முஈனுத்தீன் ஃபைசி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இதை போல அழகான முறையிலே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நல்லதொரு எழுத்தாளர், பேச்சாளர் சைஃபுல்லா புகாரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், வீடியோ வழியாகவும் ஆடியோ வழியாகவும் செய்திகளை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் ஜியாவுத்தீன் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், சிறிய வயதிலேயே அழகான நூலை எழுதி இருக்கிறார்கள். தமிழாக்கம் தொகுப்புரையாக செய்து பிள்ளைகளை ஹாஃபிலாக்குவது எப்படி, வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சேலத்திலும் இது ஒரு வெளியீடாக வர வேண்டும் என்று நான் இந்த உலமாக்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அற்புதமான நூல். கண்ணியத்திற்குரிய முகமது இப்ராஹிம் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கும், எனது பாசத்திற்குரிய சகோதரர் அப்துல் வாஹித் ஹஜ்ரத் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை வேறாக இருந்து அழகாக நடத்தி கொண்டிருக்கிற அப்துல் மாலிக் ஃபைசி அவர்களுடைய குடும்பத்தார்கள், வருகை தந்திருக்கிற பெரிய பெரிய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக இளைஞர்கள். இந்த ஊரிலிருந்து என்னிடத்திலே எனக்கு காதிமாக ஒரு இளைஞர் ஓதினார், ஃபஹதுல்லா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குடும்பத்தையும் கபூல் செய்வானாக. வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய இடத்துல சலாத்துக்கு பதிலே வர்றதில்லை, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குர்ஆன் கூறும் குடும்பவியல் என்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும், ஒரு விரிந்த தலைப்பு.
பெற்றோர் பிள்ளைகளின் உறவு குடும்பத்திற்குள் எப்படி இருக்கிறது, கணவன் மனைவியின் உறவு எப்படி இருக்கிறது, சகோதர சகோதரிகளின் உறவு எப்படி இருக்கிறது, சம்பந்தப்புற உறவு எப்படி இருக்கிறது, நாத்தனார் கொழுந்தனாரினுடைய உறவு எப்படி இருக்கிறது, விடிய விடிய பேச வேண்டிய தலைப்பு சுருக்கமான நேரத்திலே இங்கே பேச வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 பொருட்களிலே நிம்மதி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அதை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஜஅலலக்கும் ஃபீ புயூத்திக்கும் சகனா, வீட்டிலே நிம்மதி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அதனால தான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி வீடொன்றை கட்டி விடுகிறோம். வீட்டிலே நிம்மதி இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது இரவிலே நிம்மதி இருக்கிறது என்கிறான். இரவு நேரத்திலே நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது மனைவியிலே நிம்மதி இருக்கிறது என்கிறான். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. அப்ப 33% நிம்மதி வீட்டிலே, 33% இரவிலே, 33% மனைவி. அன்பிற்குரியவர்களே, இந்த இரவு வீடு இதெல்லாம் விட்டுருவோம். மனைவியிலே நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்ப அந்த மனைவி எப்படி இருந்தால் நிம்மதி இருக்கும்? அவளே தாயின் தோற்றத்தில் இருந்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும் என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல, பெற்றோர் பிள்ளைகளின் உறவு நிம்மதியான உறவாக இருக்கிறதா? தகப்பன் 25 வயசில் இருந்து மௌத்தா போகிற வரை தன்னுடைய சுமைகளை பிள்ளைகளின் மீது இறக்குவதே இல்லை. பிள்ளைகளின் சுமைகளையும் தானே தூக்கி கொண்டு திரிகிற தகப்பனின் வாழ்க்கை. தகப்பனை புரிந்து கொண்ட பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்களா? அன்புக்குரிய இளவல்களே, நீங்கள் நிறைய பெண்மணிகளும் வருகை தந்திருக்கிறீர்கள். தகப்பன் என்றைக்குமே தன்னுடைய சுமைகளை தன் பிள்ளைகளின் மீது இறக்குவதில்லை. ஆனால் தகப்பனை மதிக்கிற, தகப்பனின் சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு குறைந்து வருகிறார்கள். எந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹுவினுடைய மகனார் இருந்தார் தெரியுமா? தகப்பனின் சொல் கேட்டு நடந்த பிள்ளை உமர் ரலியல்லாஹுவினுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் மீன் சாப்பிட்டார்களாம். நீண்ட நாள் ஆசைக்கு பிறகு மீன் கிடைக்கிறது. அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மகன் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தகப்பனார் உள்ள வந்துட்டார். ஏன் தம்பி, நப்சி எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் சாப்பிடுவியான்னு கேட்டாங்க. நப்சி எதெல்லாம் ஆசைப்படுதோ அதையெல்லாம் சாப்பிடுவியா? அல்லாஹு அக்பர். அப்படியே சாப்பிட்டதை விட்டு தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து எழுந்து சென்ற இப்னு உமர் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு தகப்பனை மதிக்கிற பிள்ளைகள் இல்லை. தாய் 9 மாதம் பெற்றெடுத்த தாயை மதிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த பெற்றோர்களும் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில்லை. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஹலால் ஹராமை சிறிய வயதிலேயே சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஏது ஹலால் ஏது ஹராம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிஞ்சுகளுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி, 3 நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு சாப்பிடவில்லை. யாரே? உலக சக்கரவர்த்தி ரசூலுல்லாஹ்வினுடைய மகள் ஃபாத்திமாவின் வீட்டில் 3 நாள் பட்டினி. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள். அம்மா ஃபாத்திமா, என் பேர பிள்ளைகள் எல்லாம் 3 நாள் சாப்பிடலையான்னு கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தலையசைக்கிறார்கள், ஆமாம் என்றார்கள். எங்கே என் பேர பிள்ளைகள், சாப்பிடாத பிள்ளைகள் எங்கே என்றார்கள். அழுது கொண்டே வெளியே சென்றிருக்கிறார்கள். வாப்பா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவை தேடி செல்லுகிறார்கள்.
செல்லுகிற வழியிலே ஆடு மேய்க்கிற இடையன் ஒருவர் வருகிறார். அந்த இடையனை இடைமறித்து கேட்டார்கள் பெருமானார், என் பேர பிள்ளைகளை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. என் பேர பிள்ளைகளை பாத்தீங்களா? 2 பேர் அழுதுட்டு போனாங்க, ஹசன் ஹுசைன். எதுக்கு அழுகிறீங்கன்னு நான் கேட்டேன். இடையன் சொல்லுகிறார், எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அந்த 2 பேரும் சொன்னார்கள், கடுமையான பசியாக இருக்கிறது, 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதனால் அழுது கொண்டே செல்லுகிறோம். உடனே இடையன் சொல்லுகிறார், எனக்கு இரக்கம் வந்து வேகமாக ஆற்றிலே பாலை கறந்து தம்பி ஹுசைன் அலி அல்லா கையிலே கொடுத்தேன். அவர் வாய் வரை குடிக்க சென்று விட்டார். அண்ணன் ஹசன் தடுத்து நிறுத்தி விட்டார். இடையன் மீண்டும் சொல்லுகிறார், என்னிடத்திலே அண்ணன் கேட்டார், ஆற்றிலே பால் கறக்க எஜமான் உனக்கு அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அப்படியானால் உனக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும் என்று திரும்ப அந்த பாலை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கண்களில் கண்ணீர். தேடிச் செல்லுகிறார்கள். பேரித்தம் மரத்திற்கு கீழே 2 பேர்களும் படுத்திருக்கிறார்கள். போய் பெருமானார் 2 பேர்த்தை மடியில போட்டுக்கிட்டு, தம்பி பேரித்தம்பழங்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறதே, பசியோடு இருக்கிறீர்களே, சாப்பிட்டு இருக்கலாமே. சொன்னார்கள், நானா? இது நான் சதக்காவின் மரமாயிற்றே, சதக்காவின் பொருளை நபியின் குடும்பம் சாப்பிடக்கூடாதே, அதனால் நாங்கள் சாப்பிடாமல் படுத்திருக்கிறோம். 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே பெருமானார் சொன்னார்கள், ஃபுஸ்தியா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாய் அம்மா. குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தகப்பன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எது ஹலால் எது ஹராம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தோமா? வயிற்றுக்குள்ளே செல்லுகிற உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைத்தார். வளரும் குழந்தைகள் தர்த்திரியம் இல்லாத குழந்தைகளாக உருவாவார்கள், சிறந்த குழந்தைகளாக உருவாவார்கள். இமாம் கஸ்ஸாலி அழகாக சொல்லுவார்கள், உணவிலே கவனம் தேவை. காரணம் என்ன தெரியுமா? உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணர்விலே கவனம் தேவை. உணர்வுதான் எண்ணங்களாக மாறுகிறது. எண்ணத்தில் கவனம் தேவை. எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது. சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது. செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது. பழக்கங்கள் தான் நடத்தையாக மாறுகிறது. நடத்தை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உணவு சரியில்லை என்றால் உணர்வு கெட்டு போகும். உணர்வு கெட்டு போனால் எண்ணங்கள் கெட்டு போகும். எண்ணம் கெட்டு போனால் சொற்கள் தடித்து போகும். சொற்கள் தடித்தால் செயல்கள் மாறி போகும். செயல்கள் மாறினால் பழக்கம் மாறும். பழக்கம் மாறினால் நடத்தை மாறும். நடத்தை மாறினால் மனிதனும் மாறி போவான். ஒரு மனிதனை உருவாக்குவதே உணவுதான். அன்புக்குரியவர்களே, இந்த உணவிலே தாய் தகப்பன் சரியான கவனத்தை செலுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் வேளை பெற்றோர்களுக்கு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டுமானால் ஹலால் ஹராமை கொடுக்க வேண்டும், நல்ல உணவை கொடுக்க வேண்டும். 2வது, தயவு செய்து தாய்மார்கள் தான் பட்ட கஷ்டம், தகப்பன்மார்கள் அதிலே இருந்த சந்தோஷத்தை சொல்லிக் கொடுங்கள். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வளர்க்கிறது அப்படிதான். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படவே கூடாது. அந்த கஷ்டத்திலே கிடைத்த நிம்மதி எவ்வளவு இல்லையா? இந்த ஊரெல்லாம் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் செழிப்பாயிடுச்சு. அதற்கு முன்னால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், ஆடுகளை மாடுகளை மேய்த்து கடும் கஷ்டப்பட்டு, ஆனால் அந்த கஷ்டத்திலே கிடைத்த சந்தோஷம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 8 பேர் 10 பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி இன்றைக்கு காசு பணம் இருக்கிறது, அவை காணாமல் போனது. எதனால் போனது இல்லையா? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கஷ்டத்தில் இருக்கிற சந்தோஷத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய வீடுகளில் அது இல்லை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்கெல்லாம் நன்னிமாட்ட வளர்ந்த ஆளுங்க, அம்மாவோட அம்மாட்ட ஒரு அதிர்ஷ்டம் கேட்டா வர்ற பாடு. 11 மணி 12 மணிக்கு போய் அதிர்ஷ்டம் கேட்டா, ஒரு அதிர்ஷ்டம் சாப்பிட போறீங்க, என்ன 1 மணி நேரத்துல எதுக்குடா அதிர்ஷ்டம்? எல்லாத்தையும் கூட்டு வா. எல்லாத்தையும் கூட்டு போய் கேட்டா மணி 12:30 ஆயிடுச்சு, சாப்பிட நேரம் ஆயிடுச்சு, அதிர்ஷ்டம் இல்ல. சரின்னு சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணிக்கு கேட்டா, இப்பதான் சாப்பிட்டு இருக்கிற, சாப்பாடு செரிக்கிறதுக்குள்ள எதுக்குடா? அசருக்கு பின்னாடி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்.
அதை வாங்கிட்டு நம்ம சாப்பிடுறது இல்ல, கையிலேயே வச்சிருப்போம். ஏன்டா சாப்பிடலையா, சாப்பிட்டா தீந்து போயிரும்ல. ஏன்டா சாப்பிடலையா, சாப்பிட்டா முடிஞ்சு போயிரும்ல. அப்ப இது நாம வாழ்ந்த காலம். ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய மரியாதை எவ்வளவு அழகாக இருந்தது. இன்னைக்கு ஒரு புள்ள 2 புள்ள வீட்டுல கேட்கறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ லட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா சாப்பிட முடியுமா? 1/2 லட்டை சாப்பிட்டுட்டு வீடே லட்டு. பர்த்டே கொண்டாட்டம் என்று சொல்லி வீடே கேக். ஒரு பக்கம் ஏழ்மையிலே வாடிக்கொண்டு உணவுக்கே வழி இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் உணவுகளை வீணடிக்கிற சமுதாயமாக மறுபக்கம் மாறி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை திட்டத்தையும் முறையையும் ஹலாலையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. மூணாவதாக பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவேன், கல்வி, தரமான கல்வி தர வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கல்வி இருக்கிறதே மார்க்க ஞானத்தை. எந்த பெற்றோர்கள் மார்க்க ஞானத்தை கொடுத்து விடுகிறார்களோ அந்த பிள்ளைகள் சீரழிவதில்லை. அல்லாஹு அக்பர். மார்க்க ஞானம் கொடுக்காததின் விளைவு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது சமுதாயம். நிறைய பிள்ளைகளினுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், சிறு வயதிலேயே நல்லுபதேசத்தை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பெற்றோரின் கடமை. சரி, பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யறது? நேரம் கம்மியா இருக்கு, அதனால நிறைய செய்திகள். ஏன்னா பின்னாடி கடலுக்கு வழிவிட்டு ஆறு ஒதுங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் அழகாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், தாய் தகப்பனை விட உயர்ந்த சொத்து உலகத்தில் எதுவுமே இல்லை. உலகத்திலேயே பொறாமை இல்லாதவர்கள் 2 பேர் தாங்க. அவங்களுக்கு பொறாமையே இருக்காது, பொறாமை வராது. ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். தான் புள்ள மேல போக 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 ஆனந்த பரவசம் இருக்குமே தவிர புள்ள காலை வாரி விட்டு அவனுக்கு மேல நான் போகணும்னு எந்த தகப்பனும் நினைத்ததில்லை, எந்த ஆசிரியரும் நினைத்ததில்லை. இந்த பெற்றோர்களிடத்தில் எப்படி நடப்பது? பெருமானாரிடத்திலே ஒருவர் வந்து சொல்லுகிறார், நாயகமே, நான் பத்ர் போர்க்களத்திற்கு உங்களோடு வருகிறேன். போருக்கு ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், என்னோடு நீ போருக்கு வருவதை விட உன் பெற்றோருக்கு சென்று ஹிதுமத்து செய் என்றார்கள் பெருமானார். போருக்கு வருவதை விட பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்வது சிறந்தது. இன்னொரு ஹதீஸ் இப்படி இருக்கு, ரொம்ப அதிசயித்து போன ஹதீஸ். மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு அலா உம்மிஹி. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு அலா உம்மிஹி. யார் என் மனைவி என் தாயை விட சிறந்தவள் என்று நினைக்கிறாரோ, என் வீட்டுக்காரம்மா எங்க அம்மாவோட டாப் என்று யார் நினைக்கிறாரோ, லானத்துல்லாஹி வல் மலாயிகா, அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும். ஒரு காலத்திலும் தாய்க்கு நிகராக மனைவி வரவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதனாலதான் தமிழன் சில நேரத்தில் ஒப்பீடு காட்டுவது ரொம்ப அழகா இருக்கும். தமிழன் சொல்லுகிற ஒப்பீட்டுக்கு நிகர் எதுவுமே இல்ல. மனைவியை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவான், மனைவி சல்லடம் மாதிரிங்கிறான். இந்த சல்லடம் இருக்கா இல்லையா, சலிப்பம்ல கெட்டதெல்லாம் புடிச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் விட்டுரும். இவனை இப்படிதான் 50 வருஷம் 60 வருஷம் வந்துட்டு வாழ்ந்து என்னத்தையா கண்டேன். என்னைய துறையூர்ல கேட்டாங்க, பெரம்பலூர்ல கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, எல்லாம் சேர்ந்து பாலுங்க இடத்துல தள்ளிட்டானுங்க. உன்கிட்ட இருந்து என்னத்தை கண்டேன் என்று பட்ட அத்தனை பயன்களையும் மறந்து போவாள். ஆனால் தாய் அப்படி அல்ல. தாய் முறம் மாதிரி. இந்த முறை இருக்க இல்லையா, சலிக்க சலிக்க முளத்துல புடைக்க புடைக்க கெட்டதெல்லாம் விட்டுட்டு அந்த முறம் நல்லதெல்லாம் புடிச்சுக்கும். தாயும் அப்படித்தான். என்னதான் செஞ்சாலும் என் புள்ள என் புள்ள என் புள்ள என்று நினைக்கிறாள். அந்த தாய்க்கு நிகர் யாரும் இல்லை. அதனால் பெற்ற தாயை மதித்து வாழ வேண்டும். அதனாலதான் நான் சொல்வது உண்டு, அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு அம்மா வந்து சொல்லுச்சான், தகப்ப இல்லாத பிள்ளை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்ப கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். அலியே, நீங்க தான் ஏதாவது உபதேசம் பண்ணணும்.
அலி ரலியல்லாஹு தஆலா என்னைக்குமே பயங்கரமான அறிவாளி இல்லையா? உலகத்துல எந்த அறிவாளியும் யோசிக்காத விஷயத்தை அலி யோசிப்பார்கள், சொல்வார்கள். அந்த அம்மா சொல்லுச்சு, என் மகனுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன் இல்லையா? அப்ப அலி ரலியல்லாஹு மகனை அழைச்சு கூப்பிட்டாங்க. வாடா தம்பி, ஒரே ஒரு வார்த்தை தான். வயிற்றிலே இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில இடம் இல்லையா? உங்க அம்மா யார் தெரியுமாடா? உங்க அம்மா யார் தெரியுமா? வயிற்றுக்குள்ள 9 மாசம் இடம் கொடுத்தாள். உலகத்தில் யாராவது வயிற்றில் இடம் கொடுத்தவர்கள் இருக்கிறார்களா? வயிற்றில இடம் கொடுத்த அன்னைக்கு வீட்டில இடம் இல்லையா? சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, படைப்புலயே ரொம்ப கஷ்டமானது கவலை, அதை உங்க அத்தா அம்மா கொடுத்துறாத. வந்த இளைஞனுக்கு புரியல, படைப்புலயே கடினமானது கவலையான்னு கேட்டான். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ நினைக்கலாம் பெரிய மலைக்கோட்டை பாறைன்னு, மலையை விட கடினமானது இரும்பு, அதை உடைத்து விடும். இரும்பை விட கடினமானது நெருப்பு, அதை உருக்கிவிடும். நெருப்பை விட கடினமானது தண்ணீர், அதை அணைத்து விடும். தண்ணீரை விட கடினமானது மேகம், அதை உயர்த்திவிடும். மேகத்தை விட கடினமான காற்று, மேகத்தை மலையாக இறக்கிவிடும். காற்றை விட கடினமானவன் மனிதன், அதை கேஸ்னு புடிச்சு வச்சுக்குவான். மனிதனை விட கடுமையானது தூக்கம், அவனை மிகைத்து விடும். மனிதனை விட கடுமையானது போதை, அவனை மிகைத்து விடும். போதையை விட கடினமானது தூக்கம், தூக்கம் போதையை மிகைத்து விடும். தூக்கத்தை விட கடினமானது கவலை, இந்த கவலை தூக்கத்தை கெடுத்து விடும். படைப்புகள்ல ரொம்ப கடினமானது கவலை. இந்த கவலையை உன் பெற்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுத்து விடாதே. இங்க உங்கள்கிட்ட நான் சொல்றது இதுதான். பெற்றோருக்கு நான் இதுவரைக்கும் கவலை கொடுக்கவில்லை என் வாழ்நாள்ல, நீங்க இப்பயே சொர்க்கவாதி என்று முத்திரையிட்டுக் கொள்ளுங்கள். நான் வாழும் காலத்திலே என் தாய் தகப்பனை மதித்து வாழ்ந்தேன். அவர்களை சுமந்து தங்கத்தட்டிலே வைத்ததை போன்று வாழ்ந்தேன். அவர்களுக்கு ஹிதுமத்து செய்து வாழ்ந்தேன். இங்கேயே சொர்க்கம். நான் என் பெற்றோர்களை மதிக்கல, அவங்க எனக்கு சரியா ஒண்ணும் செய்யல, அவங்க ஒரு மாதிரியா இருந்தாங்க, பொம்பளை புள்ளே இருந்தாங்க, ஆம்பளை புள்ளை எல்லாம் கண்டுக்கல, அதனால ஏன் தகப்பனார மதிக்கல, தாயார மதிக்கல, நரகத்திற்கு இங்கிருந்தே பாஸ்போர்ட் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாத்து அருள வேண்டும். பெற்றோர்களை மதித்த இன்னொரு படி மேலேறி பெருமானார் ஒரு ஹஜ், ஃபர்லான ஹஜ் போறாங்க. எல்லாரும் புறப்பட்டாச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, நீ ஹஜ்ஜுக்கு வர வேணான்ட்டாங்க பெருமானார். எப்படி இருக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு? நீங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம், நாயகமே எல்லோரும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள், என்னை மட்டும் வர வேண்டாம் என்கிறீர்களே. உன் தாய் நோயில் வாடிக்கொண்டிருக்கிறார், தாய்க்கு ஹிதுமத்து செய், என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதை விட சிறப்புன்னாங்க. ஹஜ்ஜை விட பெற்றோரை பாதுகாத்துக் கொள்வது சிறப்பு. இதெல்லாம் இந்த இளவல்கள் இந்த வயசுல புரியணும். புரியாத வயசுல பெற்றோர்களுடைய மனதை உடைக்கிற, மனதை நிந்திக்கிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தருள வேண்டும். யார் ஜோப்புக்குள்ளேயும் கைவிடுகிற அதிகாரம் உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. மனைவி கணவன் ஜோப்புக்குள்ள கைவிடலாமா? நண்பர்கள் கைவிடலாமா? ஜோப்புக்குள்ளே கைவிடுகிற தகுதி ஒரே ஒரு ஆளுக்கு இருக்குன்னா பெற்றோர்கள் மட்டும்தான். அந்த மாலுக்கல்லி அபிக்க, நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோரை சார்ந்த. ஜோப்புக்குள்ளே பையன் ஜோப்புக்குள்ள கைவிடுகிற தகுதி. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்க அத்தாவுக்கே கடன் கொடுக்குறான். எங்க அத்தாவுக்கு 75,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன்னு ஒரு இளைஞன் சொன்னா ஆடி போயிட்டேன். தகப்பனாருக்கே கடனா? டே, அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் சேர்த்தா எத்தனை கோடி நீ கொடுக்கணும் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜ்ரத் எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். பெருமானாரோடு ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு சகாபி சொன்னாரு, நாயகமே உங்களோட நானும் ஹிஜ்ரத்துக்கு வர்றேன், சந்தோஷமா வாம்மா. பெருமானார் அழைச்சிட்டு போறாங்க. வரும்போது என் தாய் தகப்பன் அழுதுகிட்டே என்னை அனுப்புனாங்க. பெருமானாருக்கு முகம் மாறுகிறது. பெற்றோரை அளவைத்து நீ வந்தீரா? பெற்றோரை அளவைத்து வந்தீரா? என் கூட ஹிஜ்ரத்துக்கு வராத, அளவைத்த பெற்றோரை போய் வீட்டிலே சிரிக்க வை என்றார்கள். ஹிஜ்ரத்திற்கு வருவதை விட பெற்றோரை சிரிக்க வைப்பது மேல். இன்னைக்கு இரவல்களே, நம்ம பெற்றோர்களை சிரிக்க வைத்து வாழுகிறோமா அல்லது அளவைத்து வாழுகிறோமா? தாய் தகப்பை சொல்றது அப்படியே தட்டாமல் ஏற்பது இல்லையா? எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அடுத்த செக்ஷன் கணவன் மனைவி.
அல்லாஹ் அக்பர். அதுவும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் எப்படி ஓடிட்டு இருக்கு தெரியுமா? பொம்பளைகளுக்கு மொத்த தேவையே 3 தாங்க. நான் சுருக்கமா சொல்லுவேன். அத சலாசு தாஆத் என்று சொல்லுவார்கள். 3 தே: தஹஃபுலியத், தவஜ்ஜுஹியத், தஆருஃபியத். 3 தேனா. ஏன்னா பொம்பளைக்கு அடையாளமே குண்டு தேதானே. அதனால மொத்த அடையாளமே எவ்வளவுதான். பாடத்துல சொன்னதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பார்த்து சிரிக்கிறார். அப்ப 3 தே. முதல் தே தஹஃபுலியத். ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? ஆனா அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்குள்ள வித்தியாசம், 4 பேத்துக்கு முன்னாடி மனைவியை ஒரு மாதிரியா பேசினா தான் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 4 பேத்துக்கு முன்னாடி மனைவியை ஒரு மாதிரியா கொஞ்சம் அப்படி கிண்டல் அடிச்சு பேசினா ஆம்பளைக்கு ஏற்படுற உற்சாகத்துக்கு அளவே இல்லை. ஆனா அது மட்டும்தான் பொம்பளைக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனைவிக்கு பிடிக்காது எதுன்னா 4 பேத்துக்கு முன்னாடி தான் கௌரவமாக இருக்க வேண்டும், தன் கௌரவத்திற்கு பாதுகாப்பு வேண்டும். தஹஃபுலியத். அதனால நம்ம கையில தஸ்பீக் இருக்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு தஸ்பீக் வச்சிருப்பான். என்னைக்கெல்லாம் அந்த மாதிரி 4 பேத்துக்கு முன்னாடி பேசுறோமோ அதெல்லாம் கோத்து வச்சுக்குவான். ஒரு நாள் அந்த தஸ்பீக்ல பிரச்சனை வரும்போதுதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேத்துக்கு மத்தியில பேசுறீங்கல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறீங்கல்ல, 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறீங்கல்ல. பொதுவாகவே காட்டிலே யானைக்கு மதம் பிடித்தால், நம்ம வளர்க்கிற யானை காட்டில இல்ல நாட்டிலே வைங்க, யானைக்கு மதம் பிடித்தால் முதல்ல எதை கொல்லும்? யானைக்கு மதம் பிடிச்சா முதல்ல யாரங்க காலி பண்ணும்? பாகனை. வீட்டில் இருக்கிற யானைக்கு மதம் பிடித்தால், நான் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன் இல்லையா? இப்ப வீட்டுல இந்த அம்மாவை 4 பேத்துக்கு முன்னாடி காயப்படுத்தி ஒரு நாள் தஸ்பீக் அந்து மதம் பிடிச்சுன்னா முதல்ல மாற்றாளு நம்மால் தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். தஹஃபுலியத். மனைவிக்கு தேவை அவளுடைய உடலுக்கும் பொருளுக்கும் கௌரவத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கிற கணவன் சிறந்த கணவன். 2வது தவஜ்ஜுஹியத். நேரம் கொடுத்தல். மனைவிக்கு நேரம் கொடுக்கிற கணவன் சிறந்த கணவன். இல்லன்னா அவன் கணவன் அல்ல, சிறந்த கணவன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்திலும் கூட என்னோடு தான் இருந்தார்கள். அந்த நேரம் கொடுத்தல் இருக்கிறதே அந்த அம்மாவுக்கு ஆக சந்தோஷம். தான் வீட்டுக்காரு தன்னோட இருத்தல், தான் வீட்டுக்காரு கூட இருக்கணும். இவன் ஊர் வேலை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு மட்டும் எதுக்கு செய்யல என்ன நடக்கும்? அஜர்த்து பாக்குறத பார்த்தா நமக்கு சிக்கலா இல்ல. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த தவஜ்ஜுஹியத் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு நேரம் கொடுத்தார்கள். ஈருலக சக்கரவர்த்தி அவ்வளவு பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை வைத்திருக்கிற பெருமானாரே நேரம் கொடுத்திருக்கிற போது நாம் நேரம் கொடுக்க வேண்டாமா? 3வது தஆருஃபியத். மனைவியை புகழ்ந்து பேசுவது அவளுக்கு நன்கு பிடிக்கும். சில பேரு அப்படி அமிக்கல்ல தூக்கி போட்ட மாதிரி அமுங்கி போய் உட்கார்ந்துருப்பான். நல்ல சால்னா வச்சா நல்லா இருந்துச்சுமா, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்குது சால்னா, நல்லா இருக்கு நீ போட்டு கொடுத்த ஜூஸ். மனைவியை பாராட்டுதல். பெருமானார் பாராட்டி இருக்கிறார்கள். ஃபைன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா. என் மனைவி ஹப்ஸா சாதாரண ஆள் இல்ல, பகல் முழுவதும் நோன்பு வைப்பார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். எல்லா மனைவிகளையும் பெருமானார் பாராட்டுகிறார்கள். நாம் பாராட்டுகிற கணவனாக மாற வேண்டும். அது மனைவிக்கு நன்கு பிடிக்கும். ஏன் பாராட்ட வேண்டும் தெரியுமா? அவள் பிறந்த இடத்தை விட்டு புகுந்த இடத்திற்கு வந்திருக்கிறாள். இன்னொரு இடத்துல 20 வருஷம் 21 வருஷம் வாழ்ந்துட்டு ஒண்ணுமே தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா. அல்லாஹ் அக்பர். அந்த வீட்டிலே வந்து அவ்வளவு சிரமங்களை சாக்கி கொள்ளுகிறாளே. மாமியா கஷ்டம் இருக்கிறது. இந்த ஊர்ல தான் மாமியா கஷ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? எரகுடியில மட்டும்தான் இல்ல, இல்லாட்டி வேற ஊர்ல எல்லாம் மாமியா படுத்துற பாடு. இன்னொரு பக்கம் மருமக படுத்துற பாடு. எப்படா மாமியா சாகுன்னு மருமக நினைக்க, மருமகளை எப்படியா காலி பண்றதுன்னு மாமியா நினைக்க இல்லையா? ஒரு ஊர்ல அப்படிதான். மாமியா மௌத்தா போச்சு, கேணியில விழுந்து மௌத்தா போச்சு. உடனே மருமக ஜனாஜாவை போட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். எங்க மாமி மௌத்தா போயிட்டாங்களே, மாமி மௌத்தா போயிட்டாங்களே, தேம்பி தேம்பி. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற மருமகள்லாம் வந்துச்சான். வந்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், எங்க வீட்லயும் மாமியும் இருக்கு, கேணியும் இருக்கு.
எங்க வீட்லயும் மாமியும் இருக்கு, கேணியும் இருக்கு. இப்படியே சொன்னோன்னு 3 தடவை சொன்னோன்னு இவ பார்த்துட்டு அழுதுகிட்டே சொன்னானா, தானாவா விழுவாக கூட மாட நாம தான் ஒத்துழைப்பு செய்யணும். இவெல்லாம் தள்ளி விட்டே அழுதுருக்கிறான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நிறைய ஊர்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது, எரகுடியை தவிர. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அப்ப ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற இந்த நிகழ்வு, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்வு, என் வாழ்க்கையில ரொம்ப அதிசயித்து போன நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? பெருமானாரினுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் முன்னுதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் மாமியாரோடு எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ் அக்பர், உலகத்துல எந்த மருமகளும் இப்படி நடந்திருப்பாங்களா என்று எண்ண தூண்டுகிறது. மாமியா இல்ல, வஃபாத் ஆயிட்டாங்க ஆமினா. ஆனால் பெருமானாருக்கு பால் கொடுத்த தாய் ஹலீமத்து சாதியா கதீஜா ரலியல்லாஹு பார்க்க வருகிறார்கள். பார்க்க வருகிற போது பெருமானாரும் அமரவில்லை, கதீஜாவும் அமரவில்லை. தாயார உட்கார வச்சு பால் கொடுத்த தாய், 2 வருஷ தொடர்பு, அவ்வளவுதான். பால் கொடுத்த தாயை அமர வைத்து மாறி மாறி ஹிதுமத். பெருமானார் சொல்லுகிறார்கள், அம்மா எனக்கு உன்னை விட உரிமை அதிகம், நான் தான் பணிவிடை செய்வேன். மாறி 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 இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த கதீஜா ரலியல்லாஹு, நான் என்ன செய்யறேன் பாருங்க என்று சொல்லி போகும்போது ஹலீமத்து சாதியாவுக்கு, மாமியாவுக்கு 20 ஒட்டகை ஹதியா. மாமியாவுக்கு 20 சவரன் நகை போட்ட மருமகள் உலகத்தில் இருக்கிறாள். மாமியாவுக்கு எங்க மாமி என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா, அதனால நான் 20 சவரன் நகை எடுத்து போட்டிருக்கிறேன். உலகத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? ஆனால் ஹலீமத்து சாதியாவை கண்ணியப்படுத்திய, இப்படித்தான் வாழ வேண்டும். அந்த அம்மா எங்க கொண்டு போய் கொடுத்துற போகுது? என் மருமக எனக்கு போடுதா? ஒரு நாள் செஞ்சு பாருங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை மாமியாவுக்கு மருமக எடுத்து கொடுக்கட்டும். அந்த அம்மா அப்படியே உச்சி குளுந்து, எனக்கு எதுக்குமா, இனி காண ஃபுல்லா எடுக்கிறதெல்லாம் மருமகளுக்கு தான் இல்லையா? இந்த ஹிக்மத்தை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். தாருஃபியத் ஆக சுருங்க சொன்னால், ஒருவரை ஒருவர் புரிந்து அவர்களின் மகத்துவத்தை சொல்லுகிற குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கணவன் யார் தெரியுமா? சிறந்த கணவன், அற்புதமான கணவன் மனைவியை சிறந்த தோழியாகவும் மனைவி இடத்தில் ஆலோசனை கேட்பவனாகவும் இருக்க வேண்டும். பெருமானார் செய்திருக்கிறார்கள். நல்ல மனைவிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சிறந்த மனைவி யார் என்றால், அருமைக்குரிய தாய்மார்களே, கணவன் 8 அணா சம்பாரிச்சா 6 அணா செலவழிக்கணும், 2 அணாவை சேர்த்து வைக்கணும் இல்லையா? இப்ப நிறைய பேர் பேக்கு போட்டுக்கிட்டு அலைகிறாங்க தெரியுங்களா? பெண்கள் வெளியே போனாவே பேக்கு, கொண்டு போற பணத்தை எல்லாம் பேக்கு மாதிரி செலவழிக்கிற, பேக்கு மாதிரி செலவழிக்கிற மனைவிமார்கள் இன்றைக்கு நிறைய பேர்கள் வந்து விட்டார்கள். அதனாலதான் புத்தர் சொல்லுவார், ஷேர் ஷமான், விதிர் ஷமா, ஷேர் ஷமா, ஆரிய ஷமா, பக்னி சமா, தசி சமா, சசி சமா, தாசி சமா. அதுல ஷேர் ஷமான்னா கணவன் கரண்டி மாதிரி சம்பாதிப்பான், இவன் மம்பட்டியில செலவழிச்சிட்டு இருப்பான். இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது இல்லையா? வெளிநாட்டு வாழ்க்கையில 2 சாரார் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் வெளிநாட்டை நம்பி இருக்கிறவங்க, தஞ்சாவூர், ராமநாதபுரம் எல்லாம் வெளிநாட்டை நம்பி அங்க சம்பாரிச்சு முழுசையும் அனுப்பிச்சிருவான் பொண்டாட்டிக்கு. அனுப்பிச்சு 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 கடைசியில் 65 வயசுல ஊருக்கு வரும்போது இது எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இந்த அம்மா என்ன செய்யும்னா 2 மாசம் சோறு போடும். எல்லாத்தையும் அனுப்பிச்சு செலவழிச்சாச்சு. 3வது மாசம் 65 வயசுல 3வது மாசம் பள்ளியாச்சலுக்கு போன்றோம். பள்ளியாச்சலுக்கு போ. அதனாலதான் நம்ம ஏரியாக்கள்ல எல்லா பள்ளிவாசலையும் திண்ணை வச்சு கட்டிருப்பாங்க. ஏன்னா மனைவியால் கைவிடப்பட்ட கணவன்மார்களுக்கு திண்ணை. இந்த ஊர்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் என்ன பள்ளிவாசலுக்கு போகல. அதே நேரத்தில் இன்னும் சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறதுல தேவையை மட்டும் மனைவிக்கு அனுப்பிச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் சேமிப்பா. வரும்போது 25 வருஷத்துல ஒரு 4 சி 5 சியோட வந்து இறங்குனா அந்த அம்மா கவனிக்கிற கவனிப்பே வேற. எங்க வீட்டுக்காரவங்க வர்றா, அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் இல்லையா? அதுவும் கொங்கு நாட்டு தமிழ்னா ஏங்க உங்களை தாங்க ஏனுங்க இல்லையா? இப்படி எல்லாம் இது பொருளாதாரத்தை மையமாக வைத்து வாழுகிற வாழ்க்கை. இப்ப வரவு 8 அணா செலவை கம்மியாக அளித்து குடும்பத்தை காப்பாற்றுகிற பெண்மணி சிறந்த பெண்மணி. மார்க்கம் இதை விரும்புகிறது. சிறந்த பெண்மணி யார்?
கணவனின் இன்பத்திலே பங்கு கொள்வதை போல துன்பத்திலேயும் பங்கு கொள்ள வேண்டும். கணவன் கஷ்டத்திலேயும் பங்கு கொள்ள வேண்டும். கணவனின் உழைப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும். கணவனை தேவையில்லாத வார்த்தைகளால் எந்த பெண்மணியின் குரல் வீட்டிலே கணவனின் குரலை விட உயர்கிறதோ சுத்த பாபுல் ஃபரஹ், சந்தோஷத்தின் வாயில் அங்கு அடைக்கப்படுகிறது என்றார்கள் தாஹா ரசூல். மனைவியின் குரல் கணவனின் குரலை விட உயர்ந்தால் சந்தோஷம் அடைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்து சகோதர சகோதரிகளின் உறவு. இதை சொல்லி நான் முடிச்சுக்குவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரத்த உறவு என்று அற்புதமான உறவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இரத்த உறவு, அந்த உறவை வாழ்க்கையில என்னைக்குமே முறிச்சிடக்கூடாது. அண்ணன் தம்பி 2 பேர். நான் பார்த்த ஹதீஸ்கள்ல ரொம்ப அதிசயமான ஹதீஸ்ல இதுவும் ஒண்ணு. பெருமானார் அழுது கொண்டே ஆரம்பிப்பார்கள் அந்த ஹதீஸை, கடவாய்ப்பல் தெரிய சிரித்துக் கொண்டே முடிப்பார்கள். அண்ணன் தம்பி 2 பேர்த்து அல்லாஹ் கூப்பிடுவானா, அழைச்சு உன் தம்பி விஷயமா நீ என்ன நினைக்கிற? என் தம்பி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கடை வாங்குவான், 25,000 50,000 கடை வாங்குவான். நான் நம்ம பாஷையில சொல்றேன், 25,000 50,000 கடை வாங்குவான், திருப்பி கொடுத்ததே இல்லை ரப்ப. அதுக்கு என்ன செய்யலான்னு இருக்கிற? மறுமையில வந்து காசை வாங்கி என்ன செய்ய போறேன்? என் தம்பியினுடைய நன்மையெல்லாம் வாங்கி கொடுறப்ப. பெருமானார் அழுகிறார்கள், தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பி வெறும் பேப்பரா வந்திருக்கிறான், ஒரு நன்மை கூட இல்ல, வெத்து பேப்பரா வந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அண்ணன் ஐடியா கொடுப்பான். பரவாயில்ல ரப்பே, வெத்து பேப்பரா இருந்தா பரவாயில்ல, ஏன் பாவத்தை எல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு. பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் மலக்குகளை வைத்து இந்த சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள். சொர்க்கத்தை போய் சுத்திட்டு வந்தா 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. 72,000 அறை. இப்படி ஒரு ஹோட்டல் இதுவரைக்கும் வந்திருக்கா? 72,000 அறைகள் எல்லாத்தையும் அண்ணன் சுத்தி பார்த்துட்டு வந்து மையம் லிக்குஹாதா, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா. சாதாரண நாள்ல வாங்க முடியுமா? 2000 சதுரடியே வாங்க முடியல, இனி எங்க 72,000 அறைகள், இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா. அல்லாஹ் சொல்லுவான், லா யம்லிக்கு நபியுன் வலா சித்திகுன் வலா ஷஹீத் வலா முலுக். யாருக்கும் தர்ற மாதிரி இல்ல. நபிமார்கள் சித்திகீன்கள் சொல்றது யாருக்கு இல்ல. வேற யாருக்கு தர போற ரப்பே? உனக்கு தான் தரலான்னு இருக்கிற. எனக்கா ஒரே ஒரு கண்டிஷன், தம்பிய மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். அல்லாஹு அக்பர். அண்ணங்காரு அல்லாஹ் ஒரு தடவை தான் சொல்லுவான் மன்னிச்சிட்டேன், இவர் 3 தடவை சொல்லுவார் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு 2 பேர்களும் சேர்ந்து சொர்க்கத்தில் நுழையுங்கள். சொர்க்கத்துக்குள்ள சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அண்ணன் தம்பி இரத்த உறவோடு குடும்பமாக சொர்க்கத்திற்குள் செல்பவர்கள் தான் சிறந்தவர்கள். சொர்க்கத்திற்குள்ளே உறவுகளோடு, சொந்தத்தோடு, உறவுகளோடு, இல்லையா, அண்ணன் தம்பிகளோடு, அக்கா தங்கையோடு செல்லுகிற பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவானாக. சென்னையில எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தம்பி 2 பேர், இறை இல்ல கொடை வள்ளல் அந்த மனுஷன். அண்ணன்காரர் தம்பிக்காரு துபாயில கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். 2 பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறேன், 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். ஆனா அந்த கல்யாணத்துக்கு எதுக்குமே அண்ணன் வரல, எதுக்குமே உதவி செய்யல. ஆஸ்பத்திரியை சுத்தம் பண்ணுவார் துபாயில. இன்னைக்கு இருக்கிறார். அல்ல வாழ்க்கைய ஊஞ்சல் மாதிரி ஆக்கிடுவான். ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். அண்ணன் ஊருக்கே பள்ளிவாசலுக்கு அதுக்கு எல்லாம் அள்ளி கொடுப்பாரு. தம்பிக்கு உண்மை இல்லையா? ஒரு நாள் திடீர் என்ற அண்ணனுக்கு தொடர் காய்ச்சல். என்னன்னு பார்த்தா பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். சொத்தெல்லாம் வித்து செலவழிச்சிட்டு இருக்கிறார். அந்த ஆஸ்பத்திரியில பார்க்க போனேன். அங்க போயிருந்த ஒரு அதிர்ச்சி. பார்க்க போன நேரத்துல தம்பிதான் அண்ணனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். தம்பிதான் அண்ணன் தம்பியை பார்த்து அழுகிறாரு, தம்பி அண்ணனை பார்த்து அழுகிறாரு. அந்த 2 பேரும் பேசியது அப்படியே ரெக்கார்டு மாதிரி உள்ள பதிவாயிடுச்சு. 1000 நிகழ்வுகளில் கூட சொல்லி இருக்கலாம், அவ்வளவு ரெக்கார்ட். அண்ணன் சொன்னார், ஹஜரத் அன்னைக்கு என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, தம்பிக்கு கொடுக்கணுங்கிற மனசு இல்ல ஹஜரத். நிறைய தம்பிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்ல. இன்னைக்கு நிறைய எண்ணம் இருக்கிறது, கொடுக்க ஒண்ணும் இல்ல, கொடுக்க ஒண்ணுமே இல்ல. இப்ப தம்பிக்காரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்க அம்மா மௌத்தா போகும்போது 2 விரலை காட்டினாங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இருக்கணும்டா, பிரிஞ்சு போயிடாதீங்க. அம்மாவின் துவா நடக்காமல் போய்விடுமோ என்று ரப்பு தாயின் துவாவை கபூல் செய்து விட்டார்.
அதனால காசு என்ன காசு, எனக்கு எங்க அண்ணன் கிடைச்சிட்டாரு, எங்க அண்ணனுக்கு கிதுமத் செய்கிற பாக்கியம் கிடைத்தது. அப்ப இந்த இரத்த உறவுகளை நாம் எப்படி கொண்டாடுவது? அண்ணன் கீழே விழுந்த தம்பி தூக்கிடணும், தம்பி கீழே விழுந்த அண்ணன் தூக்கிடணும். உறவுகள் ஒன்றாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு இதைவிட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்கள என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்காமல் தூக்கி பிடிக்கிற இந்த உறவுகளை, குடும்பத்தை ஒன்று சேர்த்து வாழுகிற வாழ்க்கை வந்து விட்டால் ரெண்டு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரிஸ்க் நீளமாகும், ரிஸ்க் அதிகமாகும், வயது நீளமாகும். இந்த ரெண்டுக்கும் உறவுதான் என்றார்கள். குடும்பத்தை நேசித்து வாழுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி ரொம்ப சிரமத்தோடு இந்த இளவலும் இளவலை சார்ந்தவர்களும் இந்த குடும்பத்தார்களும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சின்ன விஷயம் இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் எல்லா வகையான வளங்களையும் நலன்களையும் தந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.